Hello students, welcome to Uma Maths, class 10, Samacheer syllabus, 3rd chapter, Algebra. அதில் square root பார்த்துட்ருக்கோம். Exercise 3.8. 3.8ல first question ஓட second subdivision. இதா question. இதுக்கு square root கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செக் பண்ணணும்? எல்லா termsம் present ஆன்னு பார்க்கணும். ஆர்டரா இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர்னா வேரியபிளோட பவர் அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2, 3, 4 அசெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது 1 வந்திருக்கு. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். முதல்ல பவர் 4 எழுதிக்கிறோம். 4x பவர் 4. பவர் 4க்கு அப்புறம் 3 வரணும். ஸோ -28x3. 3க்கு அப்புறம் 2 வரணும். ஸோ +37x². இந்த சைன் முன்னாடி இருக்கிற சைனை கரெக்டாக எடுத்து போட்டுக்கணும். பின்னாடி இருக்கிற சைன் பார்க்கக்கூடாது. எல்லா டேர்ம்ஸ்க்கும் அதனோட சைன் முன்னாடி தான் இருக்கும். இந்த 42க்கு +42x, x பவர் 1, அடுத்தது x பவர் 0, தட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ அரேஞ்ச் பண்ண அப்புறம் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் இருக்கும், லாஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் ரூட் லாஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இங்கே +9 இருக்குது, இங்கே -3 வந்திருக்கு. ஏன்னா இங்கே லாஸ்ட் டிவிஷனில் நமக்கு முன்னாடி மைனஸ் வந்திருக்கனால இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ் வந்திருக்கிறதுனால செகண்ட் டேர்ம்லேயும் மைனஸ் வரும். ஸோ சைனை விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 4x பவர் 4ஓட ரூட் முன்னாடி இருக்கும், 9ஓட ரூட் பின்னாடி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். 2x² இங்கே எழுதுனா அதே தான் இங்கே எழுதணும். இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் தான் நம்ம எழுதுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் அதே ஃபஸ்ட்டு டேர்ம் தான் வரும். இப்போ செகண்ட் டிவிஷனுக்கு புதுசாக ஒரு டிவைசர் எழுதணும். ரெண்டு டேர்மை பிரிங் டவுன் பண்ணியிருக்கணும். புதுசாக எழுதுகிற டிவைசரை எப்படி எழுதுவோம்? இந்த 2x² மட்டும்தான் எழுதியிருப்போம். இன்னும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல. இதுக்கு இன்ட்டு 2 போடணும். இன்ட்டு போட்டோம்னா கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும், வேரியபிளில் சேஞ்ச் வராது. ஸோ 2 × 2 4x². இப்போ அடுத்து எழுத போகிற டேர்முக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் செக் பண்ணணும். இங்கே மைனஸ் வந்தால் இம்மிடியட்டாக இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். இப்போது 28/4 7. x³ by x² x. ஸோ -7xங்கிறது தான் நம்மளோட அடுத்த டேர்ம். அந்த -7xை ரெண்டு இடத்துல இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஒரே டேர்ம் தான் போடணும். இங்கே வேறு போடக்கூடாது. 28 இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை ரெண்டு பக்கமும் போட்டுக்கணும். இப்போது புதுசாக போட்ட அந்த -7x அந்த கோஷன்ட்டால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் அதே தான் வரும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். செகண்டுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணால் -× +, 7 × 7 49, x × x x². அதேமாதிரி சைன் சேஞ்ச் பண்ணுறது இங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. சேமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைன் மாற்றும் போது கேன்சல் ஆகிடும். இங்கே மட்டும் மாற்றி சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 49 தான் பெருசு, -49ல் 37 போனால் 12. வேரியபிள் அதே தான் வரும். அடுத்த ரெண்டு டேர்மை பிரிங் டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது நியூ டிவைசர் வேணும். அந்த நியூ டிவைசர் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிறத லேட்டஸ்ட்டை × 2 போட்டுறாதீங்க. இப்போ 4 2s are 8 ஆகிடும். கோஷன்ட்டில் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எழுதியிருப்போம். அந்த ரெண்டை மட்டும் × 2 போட்டு எழுதணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் மட்டும் மாறும். 2 2s are 4, இங்கே 7 2s are 14. வேரியபிள் அதே தான் வரும். 4x² - 14x. இப்போ அடுத்த நம்பர் இங்கே என்ன எழுதுகிறோமோ அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் எழுத போகிறோம். ஸோ அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உள்ள பை வெளியே. உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் பை வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டுக்கணும். -12x² by 4x². x² கட் ஆகிட்டா -3. ஸோ ரெண்டு இடத்துலையும் -3 போட்டிருக்கோம். இந்த -3 புதுசாக போட்ட -3ஆல் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற அதே 3 டேர்ம்ஸ் தான் வரும். ஸோ சைன் மாற்றும் போது ரிமைண்டர் வில் பி 0. ரிமைண்டர் 0 வந்தால் தான் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னென்னா கொஷினை எழுதி அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு which is equal to modulus of 2x² - 7x - 3. அதான் ஸ்கொயர் ரூட். அடுத்த கொஷின் 16x பவர் 4 + 8x² + 1. இங்கே x³ டேர்ம் மிஸ் ஆயிருக்கனால 0x³. இங்கே x டேர்ம் மிஸ் ஆயிருக்கனால 0x. இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு 4x² வரும், லாஸ்ட் டேர்முக்கு 1 வரும். மிடில் டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இங்கே 4x ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் 4x ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அதை அப்படியே போட்டுக்கணும். அடுத்த ரெண்டையும் பிரிங் டவுன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கோஷன்ட்டை இன்ட்டு 2 போட்டால் 4 2s are 8x ஸ்கொயர். இப்போ இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு பை வெளியே இருக்கிற ஃபஸ்ட்டு 0 by anything is 0. ஸோ இங்கேயும் 0 போடுறோம், இங்கேயும் 0 போடுறோம். அந்த 0வால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 into anything is 0. ஸோ 0வோட ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எந்த சேஞ்சும் வராது. ஸோ இது 0 நம்ம எழுத தேவையில்லை. இது அதே 8x ஸ்கொயர். அடுத்த ரெண்டு டேர்மை பிரிங் டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ நியூ டிவைசர் வேணும். அதுக்கு கோஷன்ட்டுக்கு இன்ட்டு 2 போடுறோம். இந்த 1 இன்னும் நம்ம எழுதலை. இது இன்ட்டு 2னா 8x ஸ்கொயர். இது இன்ட்டு 2 இஸ் 0x. ஸோ இங்கே 0x போடலை நான். இப்போது அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு பை வெளியே இருக்கிற ஃபஸ்ட்டு போட்டோம்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1 வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால +1, இங்கேயும் +1. இந்த 1னால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி லைக் டேர்ம்ஸ்க்கு கீழே எழுதணும். இந்த 0x எழுதாமல் விட்டாலும் தப்பில்லை. இப்போ சேம் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் வில் பி 0. therefore square root of the question is equal to modulus of the quotient. அதில் இந்த 0x நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 4x ஸ்கொயர் +1 மட்டும் எழுதினா போதும்.